கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடைசியில் உங்க எல்லாருக்காக நான் ஜெபிப்பேன். ஏசப்பா எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இன்றும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். டியூட்ரானமி 7th chapter verse 14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, எல்லா ஜனங்களை பார்க்கிலும் அப்பா உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்க சொந்தக்காரர் முன்னாடி, உங்க இனத்தார் ஜனத்தார் எல்லாரும் முன்பாக, உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், இல்ல காலேஜில் இருக்கலாம், ஸ்கூல்ல இருக்கலாம், இல்ல ஆஸ்பத்திரியில இருக்கலாம், நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் சரி, அப்பா சொல்றாங்க எல்லாரை பார்க்கிலும் அப்பா உங்களை ஆசீர்வாதமாக நான் வைப்பேன் என்று சொல்லுகிறார். எல்லா தடைகளை உடைத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எக்ஸோடஸ் 14 chapter verse 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, இன்று அன்று சராசரங்களை படைத்த அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, பயப்படாதிருங்கள். எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு சில காரியங்களை குறித்து, வியாதியை குறித்து, குடும்ப சூழ்நிலைகள் பிரச்சனைகளை குறித்து, குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, இப்படி பலதரப்பட்ட காரணங்களை கொண்டு நீங்க ஒரு சமாதானம் இல்லாம பயந்து கொண்டு இருக்கிறீங்க. சிலர் மந்திர தந்திர கிரியை செஞ்சிட்டாங்க, எனக்கு விரோதமா பிசாசுகள் கிரியை செய்து, அந்த அமானுஷ்ய சக்திகள் என் வீட்டில் நடக்குது, எங்க ஆபீஸ்ல நடக்குது, என் கூடயே வருது, அதெல்லாம் நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நீங்க பயந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என் பிள்ளைகளை வியாதி தாக்கிடுச்சு, அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு பார்த்திருந்தாலும் அப்பா சொல்றாங்க, பயப்படாதீங்க. உங்க பிசினஸ் பிளரிஷ் ஆகும். உங்க கடன் பிரச்சனையை மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. பயப்படாதீர்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று அப்பா உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை பாருங்க. நிச்சயமா அப்பா உங்களுக்கு பெரிய அற்புதத்தை இன்று செய்ய போறாங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்று அப்பா சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன போராட்டம் இருக்கோ, என்ன வறுமை வியாதி எதுவா இருந்தாலும் சரி, இன்றோடு அது கடைசி. இன்று பார்க்கிற இந்த பிரச்சனையும் இனி உங்க வாழ்க்கையில வராது. உங்க ஊழியத்துல பிரச்சனை இருக்கா, உங்க ஊழியம் வளரக்கூடாதபடிக்கு தடைகள் இருக்கா, நான் அநேகருக்கு போய் சொல்றேன், ஆனா ஆத்துமா ரட்சிப்புக்குள்ள வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, உங்க ஊழியத்துக்கு பலன் அப்பா தருவாங்க. நிச்சயமாக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக தருவாங்க. உங்க கடன் பிரச்சனையை மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்க குடும்பத்துல சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. நிச்சயமாக உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானம் சந்தோஷம் வரும். கணவன் மனைவி இருவருக்கு ஒரு ஒற்றுமை இல்லை, எப்போ பாரு ஒரே சண்டை. இது கொண்டு வருகிற அந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் இன்றோடு ஒளிந்து போகும். அப்பா எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுடைய தேவனாக இருக்கிறாங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம். மேத்யூ 9:23. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, ஏசப்பா வந்து ஜனங்களை பார்க்கறாங்க. எந்த ஜனங்கள்? ஒரு சாவு வீட்டுல வந்து அங்க இருக்கிற ஜனங்கள் அங்க என்ன ஊதி கொண்டு இருக்கிறாங்க? தாரை ஊதி கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அப்பா சொல்றாங்க, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை. அப்பா சொல்றாங்க, இந்த சிறு பெண் இன்னும் மரிக்கவில்லை, அவன் நித்திரையா இருக்கிறான்னு சொல்றாங்க. இன்றும் அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, இன்னைக்கு எந்தெந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மரித்து போய் இருக்குன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அப்பா சொல்றாங்க அதெல்லாம் மறிக்கல, அப்பா உங்களுக்கு மீண்டும் அதை நான் உயிரோடு எழுப்பி தருவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எந்தெந்த ஆசீர்வாதம் இல்லை, இனி இதுல இருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதமே வராது, அந்த ஓப்பு நம்பிக்கையை நீங்க விட்டு இருக்கலாம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்கு நிச்சயமாய் அதை மீண்டுமாக உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். உங்க பிசினஸை திருப்பி கட்டி எழுப்ப அப்பாவால முடியும். உங்க கடன் பிரச்சனையை மாற்றி திருப்பி உங்களுக்கு அற்புதத்தை செய்ய ஏசப்பாக்கு முடியும். உங்களுக்கு குழந்தை இல்லை, வயசாயிடுச்சு நினைக்கிறீங்க, உங்களுக்கு மீண்டும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. ஆபிரகாம் தாத்தாக்கு 100 வயசுல கொடுத்த தேவன். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். எனக்கு இவ்வளவு வயசாச்சு, இனிமேல் நான் எங்க வீடு வாங்க போறேன், எங்க சொத்து வாங்க போறேன்னு நினைக்கலாம். உங்களுக்கு மீண்டும் ஆகி கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. எல்லாவற்றையும் செய்ய அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இன்று பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் இல்லை என்று சொன்னீர்களோ அது எல்லாம் இன்று நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்கிறார். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்டு, ஏன் வெளியே துரத்துனாங்கன்னா அவங்க எல்லாம் நகைத்தாங்க. ஆமா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி.
இன்றைக்கும் அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீங்களும் சிலர் நகைத்து கொண்டு இருக்கலாம், இது எப்படி நடக்குமோ அப்படின்னு சொல்லி. அப்படி நகைக்கிறவர்களுக்கு ஏசப்பாவால் அற்புதம் செய்ய முடியாது. நகைக்கிறது மீன்ஸ் விசுவாசம் இல்லாதவர்களுக்கு ஏசப்பாவால் அற்புதம் செய்ய முடியாது. நீங்க விசுவாசிக்கும் பொழுது அங்க அற்புதம் நடக்கும். தொடர்ந்து பாருங்க. ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு, அவிசுவாசமா இருந்த ஜனங்களை அப்ப வெளியே துரத்திட்டாங்க. பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். உடனே இம்மிடியேட்டாக அற்புதம். இன்று பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்போடைய பிள்ளைகள் உங்க எல்லாருக்கும் தான் சொல்றாங்க, இன்று இம்மிடியேட்டாக உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க போகிறது. நீங்க எதிர்பாராத அற்புதங்கள் எல்லாம் இன்று உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்க போகிறது என்று சொல்லுகிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அப்பா சொல்றாங்க, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். அந்த வசனத்தை முழுதா பார்க்கலாமா? டியூட்டானமி 28:1, உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும் பொழுது, அப்பாவுடைய வார்த்தையின்படி நீங்க செய்ய கவனமாக இருக்கும் பொழுது, அப்பாவுடைய வார்த்தையை அதிகமா படிக்கணும். படித்துட்டு அதன்படி செய்ய கவனமா இருக்கும்போது அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அப்பாவுடைய வார்த்தையை படிக்கிறது மாத்திரம் இல்ல, படிச்சுட்டு அதன்படி நம்ம நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது அப்பா சொல்றாங்க, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் அப்பா உங்களை மேன்மையை வைப்பாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? அதிகமா நம்ம அப்பாவோட வார்த்தையை படிக்கணும். எவ்வளவுக்குள்ள நம்ம அப்பாவோட வார்த்தையை படிக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வரும். கடைசியா ஒரு வசனம் பார்க்கலாம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லெவிக்டஸ் 20 சாப்டர் வெர்ஸ் 26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அப்பா சொல்றாங்க, நான் பரிசுத்தம் உள்ள தேவன். அங்க பரலோகத்துல 24 மணி நேரமும் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற தேவன் அவர் சொல்றார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எப்படி இருக்கணும்? அவருடைய பிள்ளைகளாக நாமும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு, அந்த சராசரங்களை படுத்த அப்பா சொல்றாங்க, நீங்க என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எதாச்சியா நீங்க இந்த அப்பாவோட வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கல, அப்பா உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் அற்புதம் செய்யணும்னு அப்பா முடிவு பண்ணாங்களோ அவங்க எல்லாவற்றையும் அப்பா என்ன பண்ணியிருக்காங்க? பிரித்து எடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் இந்த காலை நேரத்தில் அப்பாவுடைய வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்பா உங்கள் மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். இந்த பூமியில எவ்வளவு மக்கள் இருந்தாலும் அப்பா உங்கள் மேல வைத்த அன்பின் நிமித்தம் உங்களை மற்றவர்களை விட்டு பிரித்து எடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். இன்று நீங்க ஒப்பு கொடுங்க, ஆமாப்பா நான் உங்களோட பிள்ளை தான், நீங்க பரிசுத்தர், ஆகியால் நானும் இனி பரிசுத்தமா தான் இருப்பேன். இனி பாவங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கு பிரியம் இல்லாத காரியம் எதையும் செய்ய மாட்டேன். இது வரைக்கும் செய்த எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, எனக்குள்ள வாங்க என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்பீங்கன்னா இன்று அப்பா உங்க இருதயத்துக்குள்ள வருவார். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் நீர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறீரப்பா. அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கு இடையே, பிள்ளைகளுக்கு இடையே இப்படி அநேக பிசாசுகள் உபய தந்திரங்களை பண்ணி குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிரிவினை ஆவிகள், ஆம் தகப்பனே, நீர் உம்முடைய வார்த்தையில சொல்லியிருக்கிறீர், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லியிருக்கிறீர். உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அசுத்த ஆவிகளையும் கட்டிந்து கொள்ளுகிற நேசன் நாமன். குடும்பத்துல சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்க எல்லா பொல்லாத அசுத்த வல்லமையும் கட்டிந்து கொள்ளுகிற நேசன் நாமன். இப்பொழுதே உடைய வல்லமை அந்த குடும்பத்துல இறங்குகிறதற்கான எல்லோருக்கும் நீர் இப்பொழுதே அற்புதத்தை செய்கிறீர். குடும்பத்துல சமாதானம் சந்தோஷம் உண்டாகிறதுக்கான யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ இப்பொழுதே உடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொடுகிறதுக்கான உடைய சுகமளிக்கும் வல்லமை, பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்குகிறதற்கான இந்த நொடியேப்பா
தழும்பலால சுகத்தை தருகிறேன். இன்னும் யார் யாரெல்லாம் வேதனையோடு கூட கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கணும், என் பெற்றோர்களுக்கு அற்புதம் நடக்கணும், அவங்க வியாதியோடு கூட இருக்கிறாங்க, பலவீனத்தோடு கூட இருக்கிறாங்க, ஐசியூல இருக்காங்க, அவங்களுக்கு சுகம் கிடைக்கணுமே என்று சொல்லி அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் அப்பா சொல்றாங்க, இப்பொழுதே அப்பாவோட தழும்புள்ள கரம், நீங்க யாருக்கு ஜெபிக்கிறீங்களோ அவர்கள் மேல் இப்பொழுதே அப்பாவோட தழும்புள்ள கரம் தொடுகிறதுக்காக சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் மேல் இறங்குகிறதற்காக பிள்ளைகளை இப்பொழுதே நீ தொடுகிறீரையா. மயக்கம் போன்று வருகிற எல்லா பலவீனத்தை எடுத்து போடுகிறதுக்காக இப்பொழுதே கல்லான உறுப்புகளை எடுத்து போட்டு நவமான சதையான உறுப்புகளை இப்பொழுதே நீர் அருளுகிறதுக்காக இந்த நொடியே உடைய தலைமுனால் நீங்க சுகத்தை கட்டளையிட்டதற்காக நன்றி அப்பா. உடைய உயிர்த்தெழுதின் வல்லமை ஒவ்வொருவர்களும் இறங்கினதற்காக ஜீவன் இறங்கினதற்காக நன்றி தகப்பன. அப்பா இப்பொழுதும் உங்களுடைய கரம் இறங்குகிறதற்காய் நன்றி. குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய் நன்றி அப்பா. யார் யாருக்கெல்லாம் பிறந்ததிலிருந்தே ஊனமாய் இருக்கிறார்களோ இப்பொழுது அவர்களையும் நீர் தொடுகிறீர் அப்பா. உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நான் ஊழியம் செய்யற எனக்கு வரங்கள் வேணும், வல்லமைகள் வேணும் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இப்பொழுது உங்களுடைய கரம் அவர்களை தொடுகிறதுக்காய் நன்றி. அவர்கள் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே அந்த வரத்தினால் அவர்களை நிரப்புகிறதற்காய் நன்றி தகப்பன. அவள் கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் அவன் கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்க. எல்லா கடன் பிரச்சனை இப்பொழுதே நீர் மாட்டுகிறீரப்பா. வெளிநாட்டு வேலை காரியங்களுக்காய் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்களையும் இப்பொழுதும் அப்பா நீர் தொடுகிறீர். அந்த பணம் அவர்களுக்கு திரும்பி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய சர்டிபிகேட் அவர்களுக்கு மீண்டுமாய் திருப்பி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். என்ன காரியத்தெல்லாம் இழந்தாங்களோ எல்லாம் அவர்களுக்கு மீண்டும் கிடைக்கிறதற்காக நன்றி அப்பா. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறேன். பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு நல்ல சேஃப் டெலிவரியை கொடுக்கிறீர் அப்பா. சொந்த வீடு இல்லையே, வாடகை வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு, ஹவுஸ் ஓனர் மேல ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு கிடைச்சா கூட நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல கலங்கி கொண்டு நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அவை எல்லாவற்றையும் இன்று அப்பா உண்டாக்கி கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இன்று என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு எகிப்தை போல இருந்ததோ அதை எல்லாவற்றையும் அப்பா மாற்றி இன்று உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். தேங்க்யூ லார்ட். பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகளை அவள் குடும்பத்தையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. எல்லா ஜப குறிப்புகளுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்க பதில் கொடுத்து விட்டதற்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட் தான் கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ல ஏசப்பா அற்புதம் செஞ்சான்னு நீங்க சாட்சி சொல்லுவீங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.